நம்ம கோவில் அதிசயங்கள் சேனலோட நோக்கமே தமிழ்நாட்டில் இருக்கிற வித்தியாசமான கோயிலை தேடி போகிறது தான். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ரொம்பவே வித்தியாசமானது. இந்த கோவிலோட கருவறையில் இருக்கிற அம்மனை யாராலையும் கட்டி போட முடியாதான். அந்த அளவுக்கு அந்த அம்மனுக்கு பவர் அதிகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த கோயில் மெயின் ரோட் மேலே இருந்தாலும் நினச்ச உடனே யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்துட முடியாதான். அந்த அம்மன் மனசு வச்சு உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு யோகம் இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு நீங்கள் கால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இந்த அதிசயம் நிறைந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு வந்துடுங்க. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தனக்கன்குளம் வந்துடுங்க. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணோன்னா அந்த ஆச்சரியம் இருந்த கோயிலை அடையலாம். இந்த கோவிலின் வாசலில் 2 பக்கமும் வைக்கப்பட்டிருக்கும் அந்த பிரம்மாண்டமான சிலையில் பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப மிரட்டலாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குல்ல. நான் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த கோயில்லையும் இப்படி ஒரு சிலையில் பார்த்ததே இல்லை. ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி சிலைகளை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற மர்மங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே நுழைஞ்சா உடனே கம்பீரமாக நின்று நம்மளை வரவேற்கிறாரு காவல்காரர் கருப்பசாமி. அவரை தொட்டு வணங்கிட்டு உள்ளே போனால் நவக்கிரக விநாயகரை பார்க்கலாம். எல்லா கோயில்லையும் இந்த நவக்கிரக விநாயகரை பார்க்க முடியாது. ராகுகேது தோசை உள்ளவங்க இங்கே இருக்கிற இந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டால் அந்த தோஷம் முற்றிலும் நீங்குன்னு சொல்லப்படுது. பொதுவாக கோயில்களில் நவக்கிரகங்களுக்கான தெய்வங்களை தான் பார்ப்போம். ஆனால் இங்கே நண்டு மற்றும் முதலைகளோட சிலைகளை பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த நண்டு மற்றும் முதலை சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து மனம் உருகி வேண்டினா புற்றுநோய், தோல் நோய் போன்ற தீராத நோய்கள்லாம் தீரும்னு சொல்லப்படுது. அந்த நண்டு முதலை சிலைகளை வணங்கிட்டு அப்படியே உள்ளே போனோன்னா ஸ்ரீ பிராமி, ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ இந்திரராணி, ஸ்ரீ கௌமாரி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ சாமுண்டின்னு 8 உக்கிரமான அம்மன்களை பார்க்க முடியும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அம்மனுக்கும் தனித்தனி சக்திகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்தந்த அம்மனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரத்தை சரியாக செஞ்சு பாருங்கள். அடுத்த நிமிஷமே அந்த தாய் உங்களை தீர்த்து வைப்பான்னு சொல்லப்படுது. இவங்களை வணங்கிட்டு அப்படியே உள்ளே போனால் ஒரு உக்கிரமான கால பைரவரை பார்க்கலாம். இந்த உக்கிரமான பைரவரை ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா போதும், உங்களை ஆட்டி படைக்கிற எதிரிகள் தொல்லை, கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் எல்லாமே அந்த நிமிஷம் காணாமல் போயிடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த காரிருள் பத்ரகாளி இருக்கிற கருவறை. அந்த காளியில் பத்ரகாளியோட முகத்தை மட்டும்தான் நம்மளால் கருவறையில் பார்க்க முடிஞ்சிச்சு. மற்ற 2 முகங்களையும் நம்மளால் எடுக்க முடியல. ஆனால் அந்த 2 முகங்கள் எப்படி இருக்குன்னு மேலே அப்படியே காட்டியிருப்பாங்க. வாங்க அதையும் பார்த்துடலாம். இதுதான் அந்த கருவறையில் இருக்கிற கார் இருள் பத்ரகாளி. காளியை கட்டுப்படுத்த முடியாதுன்றனால மேலே ஓப்பனில் விட்டுருக்காங்க. காளிக்கு வானமே இல்லை அப்படின்றத உணர்த்துவதற்காக இப்படி ஓப்பனில் விட்டதா அந்த கோயில் பூசாரி சொன்னார். அதை சுற்றி 4 சூலாயுதங்களும் காவலாக வைக்கப்பட்டிருக்கு. மேலே இருந்து பார்க்கும்போது அந்த அம்மன் இன்னமும் பார்க்க பயங்கரமாக இருந்தாங்க. இதுதான் கீழே கருவறையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த தெய்வத்தின் உண்மையான முகம். இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வாராகி, ஒரு பக்கம் பத்ரகாளி, ஒரு பக்கம் பிரத்யங்கரா தேவி, ஒரு பக்கம் காரிருள் தேவி அப்படின்ட்டு காட்சி தராங்க. இது கோயிலோட வெளிப்பகுதி.
வெளிச்சுவற்றிலும் ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ புவனேஸ்வரி, ஸ்ரீ திரிபுர பைரவி, ஸ்ரீ சின்னமஸ்தா தெய்வங்களோட தத்ரூபான சிலைகளை பார்க்க முடியும். அதே போல் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஸ்ரீ தூமாவதி பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்க. அதே போல் ஸ்ரீ பகலாமுகி, ஸ்ரீ உத்திரக தங்கி, ஸ்ரீ கமலா, இந்த கோயிலை காவல் காக்கும் முனீஸ்வரர் தெய்வங்களை பார்க்கலாம். இந்த கோவிலில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சிலைகளும் அந்த காரிருள் கணபடை பத்ரகாளி அம்மனிடம் அனுமதி வாங்கி தான் செஞ்சுருக்கோன்னு அந்த கோயிலோட பூசாரி சொன்னார். ஒவ்வொரு சிலைகளும் இவ்வளோ உக்கிரமாக இருக்கு அப்படின்ட்டு கேட்டபோது இது எல்லாமே அந்த காளியோட உத்தரவு தான், அந்த உத்தரவுப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு சிலையும் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஏன் கோயிலுக்கு கார் இருள் கணபடை பத்ரகாளி பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டபோது சிவனுக்கு முன் தோன்றிய கடவுள் அப்படின்னு சொன்னார். அதை தவிர ஏன் அப்படின்னு கேட்டபோது அது சாமி ரகசியம் அப்படின்னு சில விஷயங்களை சொல்ல மறுத்துட்டார். இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சி பூசணி விளக்கு ஏற்றினா அடுத்த 3 அமாவாசை அல்லது பௌர்ணமிக்குள்ளே அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லப்படுது. இது அங்கே வர பலருக்கும் நடந்திருக்கதும் சொல்லப்படுது. இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் காளியோட அந்த பல ரூபங்கள் அப்படியே தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கும். அந்த சிலைகளோட உக்கிரமும் அந்த தெய்வீக கலையும் நிஜமாகவே நம்மளை மெய்சிலிக்க வைக்கும். ஒரு சாதாரண சிற்பமாக இதை பார்க்கவே முடியல. ஒவ்வொரு சிலையிலையும் அந்த தாய் உயிரோடவே குடியிருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான வைப் கிடைக்கும். நம்ம மதுரை திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இவ்வளோ விசித்திரமான மர்மமான ஒரு கோயில் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது. உங்களுக்கும் இது மாதிரி ரகசியமான அதிசயமான கோயிலுக்கு போக பிடிக்கணும். கண்டிப்பாக இந்த காரிருள் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய மாற்றம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி பல அதிசய கோயில்களை தேடி நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இது நம்ம கோவில் அதிசயங்கள் சேனல்.